நடிகை லக்ஷ்மியோட முன்னாள் கணவர் இந்த சீரியல் நடிகரா? ரொம்ப பெரிய போராட்டத்த சந்திச்ச லக்ஷ்மியோட வாழ்க்கை. தமிழ் திரையுலகத்துல திறமைக்கேத்த அங்கீகாரம் பெறாம போன நடிகைகள்ல முக்கியமானவங்க லக்ஷ்மி. சம்சாரம் அது மின்சாரம் மாதிரியான சில படங்கள் அமைஞ்சது அவங்களோட அதிர்ஷ்டம். அந்த படங்களும் இல்ல அப்படின்னா, கிளாசிக் படங்கள்ல அட்டகாசமான நடிப்பு குடுத்த லக்ஷ்மிய தமிழ் சமூகம் மறந்திருக்கும். எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் தன்னோட நடிப்பு திறமைய காண்பிக்கிறதுல வல்லவங்க. நடிப்பு பொறுத்தவரைக்கும் எத்தன தீனி போட்டாலும் லக்ஷ்மிக்கு பத்தாது அப்படின்னே சொல்லலாம். 1977ல வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. பீம்சிங் இயக்குன இந்த படம் ஜெயகாந்தன் எழுதின நாவல தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றாங்க லக்ஷ்மி. அது மட்டும் இல்லாம ஃபிலிம்ஃபேர் விருதுகள், நந்தி விருதுகள், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான மாநில அரசுகளோட விருதுகளையும் குவிச்சாங்க. இப்படி இருந்த நடிகை லக்ஷ்மியோட சொந்த வாழ்க்கை சோகமா தான் அமைஞ்சது. லக்ஷ்மியோட தாய் பழம்பெரும் நடிகை குமாரி ருக்மணி. அப்பா தெலுங்கு பட தயாரிப்பாளர் அப்படிங்கறதால சுலபமா தமிழ், தெலுங்கு, கன்னட படங்கள்ல வாரிசு நடிகையா நுழைஞ்சாங்க லக்ஷ்மி. 1969வது வருஷம் பாஸ்கர் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் பெண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க வேறு யாரும் கிடையாது, நடிகை ஐஸ்வர்யா. பின்னாட்கள்ல 1974ல விவாகரத்து பெற்ற லக்ஷ்மி, மலையாள படமான சட்டகாரி படத்துல நடிச்ச நடிகர் மோகன் சர்மாவோட காதல் வயப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மோகன் சர்மா வேற யாரும் கிடையாது, கோலங்கள், தாலாட்டு மாதிரியான பல சீரியல்கள நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். ஆனா இந்த கல்யாணமும் 1980ல முடிவுக்கு வந்துச்சு. 2 பேரும் பரஸ்பரம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. மோகன் சர்மா தமிழ்ல 1979வது வருஷம் வெளியான பகலில் ஓர் இரவு படத்துல ஸ்ரீதேவிய காதலிச்சு ஏமாற்றின காதலனா நடிச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாடி என்னுயிர் கண்ணம்மா படத்துல நடிச்சப்போ இயக்குனரும் நடிகருமான சிவச்சந்திரன் நடிகை லக்ஷ்மி மேல காதல் வயப்பட்டு 1987ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்யுக்தா அப்படிங்கிற பெண் குழந்தைய 2000வது வருஷம் தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ வரைக்கும் சிவச்சந்திரனோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க லக்ஷ்மி.